வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் கடந்து வர தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தொடர்ந்து தாவீதின் வாழ்க்கையிலிருந்து பார்க்க தேவன் நமக்கு பாராட்டி வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். அப்ப தாவீதை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். அப்ப தாவீது அப்படிங்கும்போது தாவீது சம்பந்தப்பட்ட காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்காம சுற்றி இருக்கிற காரியங்களையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப கோலியாத் அப்படின்னா கோலியாத்துடைய பின்னணி காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்சலோமுடைய பின்னணி காரியங்கள், அவர் நமக்கு என்ன அடையாளம், அது போல மாகியர், இப்படி எல்லாம் மற்றவங்க தாவீதோட சம்பந்தப்பட்டவங்க, அபிகாயில், இப்படி அவங்கள குறிச்சும் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னா காரியங்கள் பார்த்துட்டு வர்றதுனாலதான் இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய தொடர்பாடமா அது ஆயிட்டு இருக்குது. அப்ப அந்த வகையில நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் மாகியரை குறிச்சு. கடைசியா நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரமா? சரி, 19ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம்? என்னோட கருத்துப்படி 30 வசனங்கள் பார்த்திருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லைங்களா? மேவி போசேத்துடைய சம்பவம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். சரிங்களா நான் சொல்றது? திடீர்னு தாசி ஆயிடுச்சுன்னா நீங்க சரியா கவனிக்கலன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, அவ்வளவுதான் பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்த வசனத்துல இருந்து நம்ம போயிடலாம். வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். இந்த பர்சிலா கூட தான் இந்த மாகீரும் கூட வந்தார். நம்ம அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதை எங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோத்திப்பார் ஊரானான அம்மியலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலேத்தியனுமாகிய பர்சிலாவும். அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்தாங்க. எப்ப தாவீது அப்சலோமுக்கு தப்பி போகும்போது வந்தாங்க. இப்ப மாகீரை பத்தி எல்லாம் இங்க பதிவுகள் இல்ல. இப்ப பர்சிலாவை பத்தி பதிவுகள் இருக்கு. ஆனா இவரை பத்தி வேற எந்த விஷயங்களும் நமக்கு சப்ஜெக்ட் தெரியல. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, அதையும் கூட நம்ம ஒரு சப்ஜெக்டா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பர்சிலா என்ன சொல்றாருன்னா கீழே வாசிங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடே கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். ஏன்னா இவர் அப்சலோமுக்கு தப்பி போகும்போது இவ்வளவு ஒரு வயசான ஆளு தாவீதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த ஒரு நன்றி கடனை தாவீது மறக்காம இப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க வாங்க என் கூடவே வந்துக்கிறீங்க. அப்ப இங்க கூட தாவீதினுடைய அந்த குணலட்சணம் பார்க்கிறோம். அந்த நன்றி உள்ளம், அதாவது ஒருத்தர் தனக்கு செஞ்ச அந்த நன்றியை என்ன பண்றாருன்னா மறக்காத அந்த ஒரு சுபாவம் இங்க தாவீது கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி கூப்பிட்ட உடனே இப்ப பர்சிலா என்ன சொல்றாரு? பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடே கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். நான் எதுக்கு அவ்வளவு தூரம் எருசலேம்லாம் வந்துட்டு ரொம்ப வயசாகி போச்சு, அதனால நான் அங்க எல்லாம் வரல. இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? ஏன்னா இவர் கூப்பிட்டது எதுக்கு அப்படின்னா அரண்மனைக்கு போயிட்டா அப்படியே சுகமா இருக்கலாம், நல்ல வகை வகையான உணவுகள் சாப்பிடலாம். அப்புறம் ராஜா அந்த ஒரு பெரிய வெங்கலத்துல ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்குமே, அதுக்கு என்ன பேரு தெரியல இல்லைங்களா? ஒரு இரும்பை வச்சு அதுல டன் அப்படின்னு அடிச்சா உடனே யாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. உடனே இன்னொரு அடி அடிச்சாங்கன்னா சங்கீத அப்படி டான்ஸ் எல்லாம் போடுவாங்க, அப்புறம் மியூசிக் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய டைம் பாஸ். நம்ம டைம் பாஸ்க்கு என்ன பண்றோம்?
டிவி பார்ப்போம். சரிங்களா? அது மாதிரி அன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஃபேன் இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, ராஜா பக்கத்துல நின்றுகிட்டு 2 பேரும் விசிறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து டான்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிலரை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா லைவ்ல பாத்துக்குவாங்க. இப்ப பரிசிலாவை கூப்பிட்ட உடனே பரிசிலா அதான் சொல்றாரு, ராஜரீகமான அந்த உணவுகள்லாம் சாப்பிடுற அளவுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் மறுத்து செத்து போன உடம்பு ஆகி போச்சு, இனி அதெல்லாம் எனக்கு என்ன, அதனால தேவையில்ல. அப்புறம் மீதிய வாசிங்க. சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? நல்ல பாட்டெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இல்ல, காதெல்லாம் டம்மி ஆயிடுச்சு. உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? நான் வந்தேன்னா அது உங்களுக்கு பாரம், ஏன்னா என்ன கவனிக்கிறது உங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்கும், அதனால நான் வரல. அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். என்ன நீங்க கூப்பிட்டதுக்காக அந்த யோர்தான் வரைக்கும் நான் வரேன். அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியதென்ன? அப்ப என்னன்னா அதுக்காக நான் ஏற்கனவே நீங்க வரும்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சதுக்காக நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு உபகாரம் செய்ய தேவையில்லை. அப்ப இதுல நம்ம பார்க்கிற பெரிய விஷயங்கள் ஒண்ணும் கிடையாது. தாவீதுனுடைய அந்த மனசு, தனக்கு ஒருத்தர் செய்த, அதாவது தீமை செய்யறவங்களுக்கே நன்மை செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு, இப்ப நன்மை செஞ்சவங்களை அவ்வளவு சீக்கிரம் மறக்காத ஒரு மனசு தாவீதுக்கு அங்க இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். நான் என் ஊரிலே மரித்து, இந்த பரிசுல தொடர்ந்து சொல்றாரு, நான் என் ஊர்ல மரிச்சு என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். அதனால நான் இனி அப்படியே நான் இருக்கிற ஊர்லயே இருந்து அப்படியே சாகுறேன், நீங்க இப்ப நான் திரும்பி போறேன். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகி என் ஆண்டவனோட கூட வருவான். ஆனா எனக்கு பதிலா கிம்காம் அப்படிங்கிறவர் உங்க கூட வருவாரு. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். எனக்கு ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அந்த கிம்காமுக்கு செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். உனக்கு நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கனோ அதையெல்லாம் நான் அவருக்கு செய்யறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். அப்ப பர்சிலாவை குறிச்சு இவ்வளவு விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இல்லைனாலும் தாவீதினுடைய அந்த நன்றி மனப்பான்மை அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம். அடுத்து ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான். இப்ப ராஜா யோர்தானுக்கு அடுத்துதான் கில்கால் இருக்குங்க. சரிங்களா? அதை நீங்க பாக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கடைசி மேப் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 2வது மேப்ல யோர்தான் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அந்த நடுவுல ஒரு கோடு மாதிரி வருது பாத்தீங்களா? இதுதான் மேப். அப்படின்னா இந்த மேப்ல நடுவுல ஒரு கோடு மாதிரி வருது இல்லைங்களா? இதுக்கு இதுதான் யோர்தான். இதை நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா இப்படி 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 யோர்தான் நதினு ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோக்குள்ள பார்த்திருப்போம். இந்த நேரா ஒரு கோடு மாதிரி வர்றதுதான் அது என்ன நதினா யோர்தான் நதி. சரிங்களா? அது வந்து கடைசியா எங்க சேருது? உப்பு கடல்ல வந்து சேருது. இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கில்கால் இருக்கும். கில்கால் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எரியோவுக்கு கீழே இருக்கு கில்கால். சரிங்களா? அப்ப அந்த யோர்தான் நதி கடந்து கில்கால் வரைக்கும் வந்து என்ன பண்றாருன்னா விட்டுட்டு கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு இக்கரைன்னா அது யோர்தானுக்கு அப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் இந்த மேப்பை வச்சே ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். சரிங்களா? எந்தெந்த ஊர் எங்கெங்க இருக்குது, என்னென்ன இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க போய் சேர்ந்தாங்க, யோர்தானை கடந்து, அப்புறம் அங்க இருந்து எப்படி எல்லாம் மேல 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 இடத்த பிடிச்சு போனாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், மேப் என்னவாயிடும், நமக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடும். அது கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த மேப்பை பெருசா ஒண்ணு ரெடி பண்ணி அதுல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் வேதத்துல இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இங்க வந்துருங்க. வாசிங்க. இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து, இப்ப என்னன்னா ஏற்கனவே யூதா மனுஷர் என்ன ஆயிட்டாங்கன்னா ராஜாவை வரவேற்க முந்திக்கிட்டாங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். எப்படி அவங்க யோர்தானை தாண்டி உங்களை வரவேற்க வரலாம்? வந்திருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து தானே வந்திருக்கணும். யூதா மனுஷர் மட்டும் எப்படி தனியா உங்களை திருட்டளவா வந்து உங்களை வரவேற்க? இது பண்ணது தாவீது தான்.
ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த தாவீது சப்ஜெக்ட் பார்க்கும்போது அதை பார்த்தோம். தாவீது தான் சொல்றாரு என்னன்னு, யூதா மனுஷரே நீங்க முந்திக்கங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி, நீங்க எனக்கு நீங்க என்ன ஆயிடாதீங்க, பிந்திடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால யூதா மனுஷர் முந்திட்டாங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அதை வந்து தாவீது கிட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம். ராஜா எங்க கோத்திரம்ல, அதனாலதான் நாங்க முந்தி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதற்காக நீங்கள் கோபிப்பானேன்? இதுக்காக எதுக்கு கோபப்படுறீங்க? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமா? நாங்க அப்படி முன்னாடி போனது ஏதாவது லாப நோக்கத்துக்கா, ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கா? எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள். அதுக்காக நாங்க முன்னாடி போயிட்டதுனால எங்களுக்கு ஏதாவது பிரைஸ் கொடுத்தாரா? ஒன்னும் இல்லல்ல, வெகுமானம் ஒண்ணும் கொடுக்கலையே. இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது. உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. பின்ன ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. அப்ப அங்க ஏதோ ஒரு சம்பவம், ஒரு சின்ன கசமுசா ஆயிருக்குது. ஏன் இது இங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இதுதான் பின்னாட்கள்ல சாலமோனுக்கு அப்புறம் தேசம் என்னவாகுதுங்க, 10 கோத்திரம் தனியா 2 கோத்திரம் தனியா பிரியுது இல்லைங்களா? அதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன காரணங்கள். இங்க கூட இஸ்ரேல் மனுஷர் அந்த 10 கோத்திரம் யூத கோத்திரத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு பகையா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை காட்டிலும் நாங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதுதான் பின்னாட்கள். அதாவது எடுத்த உடனே திடீர்னு 10 கோத்திரம் தனியாவும் 2 கோத்திரம் தனியாவும் பிரிஞ்சிடல. அதனுடைய கசமுசா எங்க ஆரம்பிச்சிருக்குது, தாவீதினுடைய காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. சாலமோன் காலத்துல உருன்னு இருந்திருக்குது. அடுத்து ரெகோபியாம் காலத்துல என்னவாயிடுச்சு, அது வெடிச்சிருச்சு. அதுக்கு இதெல்லாம் வந்து என்னவா இருந்திருக்குன்னா ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுதான் இதுல நம்ம பார்க்கிற விஷயம். அடுத்து 20ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போகணும். அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். யோவாப்புடைய சம்பவத்தை தனியா பார்க்கும்போது நம்ம 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்து எங்க போயிடலாம்னா 21வது அதிகாரத்துக்குள்ள போயிடலாம். முதல் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். தாவீதின் நாட்களில். அப்புறம் தாவீது திரும்ப வந்துட்டாரு. இப்ப மறுபடியும் அவர் தான் ராஜாவா இருந்துட்டு இருக்கிறாரு. இப்ப தாவீது ராஜாவா இருந்துகிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. ஒரு 3 வருஷம் தொடர்ச்சியான ஒரு பஞ்சம். அதாவது தாவீது நல்லவர் தான். தாவீது இப்ப திரும்பி மனம் திரும்பி நல்லபடியா வந்துட்டாரு. மறுபடியும் ராஜாவா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் என்னன்னா, திடீர்னு 3 வருஷம் ஓயாத பஞ்சம். இந்த இப்ப மழை வந்துடும், அப்ப மழை வந்துடும் பார்த்தா மழையே வரல. பார்த்தா 3 வருஷம் பஞ்சம். உடனே என்ன பண்ணணும், ஏன்னா தேவன் கிட்ட விசாரிக்கணும். ஏன்னா லேவியர் ஆகமத்துல என்னாகமத்துல இந்த தேவன் அவருடைய நியாய பிரமாணத்தை சொல்லும் போது, நீங்க என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலன்னா நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, விசேஷமா 3 காரியம் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு பஞ்சம், இன்னொன்னு கொள்ளை நோய், இன்னொன்னு பட்டயம். இந்த 3 காரியம் நான் தேசத்துக்கு விரோதமா அனுப்புவேன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்கனவே அவர் நியாய பிரமாணத்துல சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா லேவியராகமம் 26:14, நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும். அதுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பத்தி சொல்லியிருக்கோம். இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 14 இதை சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் படி எல்லாவற்றின் படியும் செய்யாமலும் போனா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வருவார். அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின் படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள் ஆகில். நீங்க என் கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப கீழ்படியலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது 16வது வசனத்துல பாருங்க, கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தையின் படியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்திருக்குது. இதை நம்ம பின்னாடி ராஜாக்கள்
நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாங்களோ அப்ப எல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே தேவன் தண்டிச்சிருப்பார். மீறி ஒரு காரியம் செய்ய மாட்டார். ஏற்கனவே சொல்லி இருப்பாரு, அந்த சொன்னபடியே தான் அவர் ஒவ்வொன்றையும் செஞ்சிருப்பார். சரிங்களா? இப்ப அதுல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க பார்க்கும்போது இந்த மழை பெய்யாத காரியம், அடுத்து 26 படிங்க. அதுல உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது, அப்பம் என்கிற ஆதரவு கோலை என்ன பண்ணிடுவாரு? முறித்து போடுவார். 19 பாருங்க. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். வானத்தை இரும்பை போலவும் அப்படின்னா என்ன பண்ணிடுவாரு? மழை பெய்யாது. மழை பெய்யாமலேயே இருந்தா பூமி என்னவாயிடும்? வெண்கலம் மாதிரி என்னவாயிடும்? இறுகிரும். அப்ப இதெல்லாம் என்னன்னா தேவன் சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்கள். இதைத்தான் என்ன பண்ணுவார்னா எசேக்கியலுக்கு சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்லுவாரு. எசேக்கியல் 14 அதிகாரம் 13வது வசனம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் எனும் ஆதரவு கோலை முறித்து. முதலாவது தேவன் கொடுக்கிற தண்டனை என்னது? அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். முதல் தேவன் கொடுக்கிற தண்டனை என்னதுங்க? பஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 15, நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாழும் ஆகும்போது. அடுத்து தேவன் அனுப்புகிறது துஷ்ட மிருகம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 17, அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி. அடுத்து தேவன் அனுப்புறது பட்டயம். அடுத்து 19 வாசிங்க. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி. கொள்ளை நோய், இதெல்லாம் தேவன் சொல்லி வச்சிருக்கிற விஷயங்கள். எப்ப ஒரு தேசம், அதாவது இவருடைய தேசம் தான், இவருடைய ஜனங்கள் தான், எப்ப இவருக்கு விரோதமான காரியங்கள் செய்ய துவங்குறாங்களோ அப்ப எல்லாம் தேவன் என்ன பண்ண ஆரம்பிப்பார்னா இதையெல்லாம் அனுப்புவாரு அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிடலாம். ஆமோஸ் 4 அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம், அதாவது என்னன்னா மேல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச தவறுகளை சொல்லிட்டு, ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் தண்டனை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பிக்கணும். இத பார்த்து நீங்க மனம் திரும்பிக்கணும். அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் அப்படி நான் பண்ணினாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பாம என்ன பண்ணிட்டீங்க? போயிட்டீங்க. இப்ப உடனே அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. 7வது வசனம் பாருங்க. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். மழையை நான் தடுத்தேன். அங்க என்ன பண்றாரு? அந்த மழையை தடுக்கிற தண்டனை என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறாரு. 8வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். அவர் சொன்ன கட்டளைப்படிதான் செய்வாரே ஒழிய மீற மாட்டாரு. அப்ப அடுத்து நான் மழையை தடுத்தேன், அப்பயும் நீங்க என்ன பண்ணல? மனம் திரும்பல. 9வது வசனத்துல, கருக்காயினாலும் விஷ பணியினாலும் என்ன பண்ணேன்? உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. இது நான் அடுத்து உங்களுக்கு கொடுத்த தண்டனை. ஆகிலும் என்னிடத்தில் என்ன பண்ணல? திரும்பாம போனீங்க. அடுத்து 10வது, கொள்ளை நோய கொடுத்தேன், வாலிபர பட்டயத்தால கொன்னேன், உங்கள் குதிரைகளை அழிச்சு போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன், ஆனாலும் நீங்க மனம் திரும்பல. அப்படி படிப்படியா அந்த தண்டனை அதிகரிச்சுக்கிட்டே வருவார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அதை பார்த்தோம்னா எதை பார்க்க முடியாது? தாவீதை பார்க்க முடியாது. அதனால இப்ப தாவீதுக்குடைய கால்கையில என்ன நடந்துருச்சுன்னா, அவர் ராஜாவா இருக்கும்போது இதே போல ஒரு பஞ்சம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 3 வருஷம் ஆன உடனே தாவீது என்ன பண்ணாருன்னா, 1 வருஷம் பார்த்தாரு, 2 வருஷம் பார்த்தாரு, ஒரு சில காரியங்கள்லாம் சரி செஞ்சு பார்த்தாரு. ஆனா பஞ்சம் நிக்கவே இல்லை. உடனே தேவ சமூகத்துக்கு போயிட்டார். ஆண்டவரே, எதனால இந்த பஞ்சம் தொடர்ந்து நடக்குது? கீழே வாசிங்க. 21:1. 2 சாமுவேல் 21 அதிகாரம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது
கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்ப எதனால இந்த பஞ்சம் அப்படிங்கிற விஷயம் அங்க கிடைச்சிருச்சு. என்ன, எதனால ஆண்டவரே 3 வருஷம் இந்த ஓயாத பஞ்சம் அப்படின்னு கேட்ட உடனே, தேவனுடைய சமூகத்துல விசாரிச்ச உடனே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இதுதான் அதுக்கு பதில். அப்ப இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, யார் இந்த கிபியோனியர்? வேற என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த வசனத்துல சொல்லிட்டாரு கிபியோனியருக்காகவும். என்னன்னு இங்க பதில் என்ன சொல்றாரு? கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் தான் இந்த பஞ்சம்ட்டாரு. அப்ப இதுல நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கேள்வி, யாருப்பா இந்த கிபியோனியர்? இவங்க மேல ஆண்டவருக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறை? இவங்களை ஏன் சவுல் கொல்லணும்? இவங்களை கொன்னதுக்காக போய் என்ன பண்ணும்? 3 வருஷம் இஸ்ரேல், அது தேவனுடைய ஜனங்களை தண்டிக்கணுமா? 3 வருஷம் தேசத்துல பஞ்சத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்ப யார் இந்த கிபியோனியர்? ஏன் இந்த கிபியோனியரை சவுல் கொல்லணும்? ஏன் சவுல் வீட்டார ரத்த பிரியர்னு தேவன் சொல்லணும்? இவங்களை கொன்னதுக்காக ஏன் தேசத்துல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் ஏற்படணும்? தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இல்ல அடுத்த வசனத்துக்கு போயிடலாமா? சரி, அப்ப கிபியோனியர் யார் அப்படிங்கும் போது, கிபியோன் என்ன அப்படின்னா, கிபியோனுங்கிறது ஒரு தேசம், ஒரு இடம். அதனுடைய சரியான ஒரு அர்த்தம்னா உயர்வான இடம் அப்படின்னு கூட அதுக்கு அர்த்தம். இந்த தேசம் எங்க இருக்குன்னா, கானான் தேசத்துல ஒரு பகுதி தான் இந்த கிபியோன். ஈவியர் அப்படிங்கிற புறஜாதியாருடைய 4 பட்டணங்கள்ல ஒண்ணுதான் இந்த கிபியோன். இந்த பட்டணங்கள்ல வாழ்ந்தவங்க கிபியோனியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த பட்டணம் எங்க இருக்குன்னா, எருசலேம்ல இருந்து 6 மைல் தூரத்துலதான் இந்த பட்டணம் இருக்கு. இது வரலாற்று பின்னணி. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது வனாந்திரத்துல தேவன் முக்கியமான ஒரு கட்டளை மோசே மூலமா கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-3 வரை. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் நான் உங்களுக்கு யோர்தானை தாண்டின உடனே ஒரு கானான் தேசத்தை கொடுக்க போறேன். அப்படி நீங்க சுதந்தரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, நீ போற தேசத்துல அங்க ஒரு 7 ஜாதிகள் இருப்பாங்க. ஆனா நீ போன உடனே தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த 7 ஜாதிகளை உன்னை விட்டு துரத்துவார். அப்படி துரத்தும் போது நீ என்ன பண்ணணும்? உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது, உன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவங்கள முறியடிக்கணும், அவங்கள முழுசுமா அழிச்சிடணும். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அவங்களோட எந்த விதமான உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவங்களுக்காக ஐயோ இவங்களும் நம்மள மாதிரி மனுஷர் தானே அப்படின்னு அவங்களுக்காக இறக்கப்பட்டுறாத. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. அழகான பொண்ணு இருக்கு, அழகான பையன் இருக்கான், கொடுத்தா என்ன நம்ம பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாத, சம்பந்தம் கலந்துராத. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னா, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகும். எதுனாலங்கிற காரணமும் சொல்லிட்டாரு. இப்ப மோசே என்ன ஆயிட்டாரு, யோர்தானுக்கு முன்னாடியே அந்த ஒரு சமனான வழியில மறிச்சிருவாரு. இப்ப பொறுப்பு யார் எடுத்துக்கிறா? யோசுவா எடுத்துக்கிட்டாரு. இப்ப யோசுவா 1ஆம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கொஞ்சம் பயத்தோட யோசுவா ஸ்டார்ட் ஆகும்போது, நீ கவலைப்படாத யோசுவா, மோசே கூட நான் இருந்த மாதிரியே உன் கூடயும் இருப்பேன். நீ எப்படி மோசே கட்டளைகள் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரோ அதுபோல நீயும் என் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அப்படியே தேற்றி எடுத்து இப்ப என்ன பண்ணுவார்னா, 1ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுவார்னா, அந்த யோசுவா 2 பேரை வேவுப்பாருக்கு அனுப்புவார். ஏன் 2 பேர் அனுப்புவாரு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லலையோ? ஃபர்ஸ்ட் தேசத்தை வேவு பார்க்க எத்தனை பேர் போனாங்க? 10 பேர் போனாங்க. ஃபர்ஸ்ட் கானான் தேசத்தை வேவு பார்க்க ஃபர்ஸ்ட் மோசே அனுப்பும் போது காதேஸ் பர்னேயாவுல இருந்து எத்தனை பேர் போனாங்க? இதெல்லாம் மறந்து இருக்கவே கூடாத விஷயம், சரிங்களா? 12 கோத்திரத்துக்கு ஆளுக்கு ஒவ்வொருத்தர அனுப்பிச்சார். 12 பேர் போனாங்க.
சரிங்களா? இதுல எத்தனை பேர் நல்ல செய்தி சொன்னாங்க, எத்தனை பேர் கெட்ட செய்தி சொன்னாங்க? 12 பிரிச்சிருவோம் இல்லைங்களா? 10 பேர் கெட்ட செய்தி சொன்னாங்க, 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க. யார் யாரு? காலேப்பும் யோசுவாவும். 2 பேரும் நற்செய்தி சொன்னாங்க, 10 பேர் கெட்ட செய்தி சொல்லிட்டாங்களா? 12 பேர் அனுப்பிச்சா தானே 2 பேர் இப்படி 10 பேர் அப்படி ஆகும். 2 பேர் அனுப்பிச்சா அப்படின்னு யோசுவா நினைச்சிட்டாரான்னு தெரியல. ஆனா இப்ப எத்தனை பேரை தான் அனுப்புறாரு? 2 பேரை தான் அனுப்புறாரு. சரிங்களா? இப்ப 2 பேர் போறாங்க. நேர யார் வீட்டுக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யார் வீட்டுக்கு போனாங்க? ஏன் ராகாப் வேசி வீட்டுக்கு போனாங்க தெரியுமா? வேசி வீடுனா உடனே நம்ம மைண்ட்ல என்ன வந்துடக்கூடாது, தப்பான எண்ணம் வரக்கூடாது. லாஜிக்கு தான் அந்த காலத்துல பேரு வேசி வீடு. சரிங்களா? மத்தபடி அவங்க தவறானவங்க கிடையாது. ராகாப் ஆண்டவர் மேல நல்ல விசுவாசம் வச்ச ஒரு நல்ல சகோதரி தான் அவங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா போனா, இப்ப நம்மளே ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போயிட்டோம், கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம். போன உடனே அவங்க ஒரு 2 நாள் ஆல்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? சொந்தக்காரங்களா இல்லைன்னா பக்கத்துல என்ன லாட்ஜ், கம்மி விலையில என்ன லாட்ஜ் இருக்குன்னு தானே பார்ப்போம். அது பஸ் ஸ்டாண்டையா? இல்ல. சரிங்களா? அப்ப எது நம்ம பார்ப்போம். அது மாதிரி வேசி வீடு அப்படின்னாலே அது எதுதான் அப்படின்னா லாட்ஜ். அப்ப இவங்க போறாங்க, போன உடனே அங்க லாட்ஜ் என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. ராகாப் அவங்க வீடுதான் அன்னைக்கு வெளியாளுங்க தங்குற ஒரு இடமா இருந்துச்சு. அதனாலதான் உடனே செய்தி போகுது, வெளியூர்ல இருந்து 2 மனுஷர் என்ன இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படிங்கறது அங்க தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வெளியூர் ஆள் தான் போய் லாட்ஜ் எடுத்து தங்குவாங்க, உள்ளூர்காரங்க அவங்க வீட்டுல தானே தங்குவாங்க. இப்ப அந்த மாதிரி இவங்க 2 பேர் போயிருக்கிறாங்க. அதனாலதான் ராகாப் வீட்டுக்கு போனாங்க. மத்தபடி எந்தவித தப்பு இல்ல. சரி, அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப அங்க போய் இருந்தாங்க. இப்ப போய் தேசத்தை சுத்தி பார்த்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, நல்ல செய்தி சொல்லிட்டாங்க. 3வது அதிகாரத்துல என்ன பண்ணிருக்குன்னா அவங்க யோர்தானை கடக்கிற விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசுவா 4ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்கன்னா கானான் தேசம் தாண்டி கில்கால் சேர்ந்துடுறாங்க. 5வது அதிகாரத்துல என்ன பண்றாங்கன்னா விருத்த சேதனம் பண்றாங்க, பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அதையோட மன்னா என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. சரிங்களா? அவங்க போன 40வது வருஷம் 2ஆம் மாதம் மன்னா ஸ்டாப் ஆகுது. மன்னா எப்ப கொடுக்கப்படுச்சு தெரியுங்களா? 1ஆம் வருஷம் 2ஆம் மாசம் மன்னா கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா 40வது வருஷம் 2ஆம் மாசம் மன்னா நிறுத்தப்படும். சரியா 40 வருஷம் அவங்க மன்னா சாப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் நம்ம கணக்கு பார்ப்போம். சரி, இப்ப அடுத்து 5வது அதிகாரத்துல விருத்த சேதனம் பண்றாங்க. 6வது அதிகாரத்துல முதல் மிகப்பெரிய வெற்றி எரிகோ பட்டணத்தை என்ன பண்றாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. 7வது அதிகாரத்துல சின்ன ஆயி பட்டணம் தானே, ஜெயிச்சிடலான்னு கொஞ்சம் பேர் போறாங்க, தோத்து போயிட்டாங்க. நிறைய பேர் அப்புறம் போறாங்க. என்ன காரணம், ஏன் தோத்தாங்கன்னு கேட்கும் போதுதான் ஆகான் அங்க சிக்கிறாரு. உடனே என்ன ஆயிட்டாங்கன்னா ஆகான் அழிச்ச உடனே 8வது அதிகாரத்துல ஆயி பட்டணத்தை பிடிச்சிடுறாங்க. இது யோசுவாத்துல இருக்கிற 8 அதிகாரத்தினுடைய சுருக்கம். இப்போ 9வது அதிகாரத்தை விலாவரியா பார்ப்போம். சரிங்களா? யோசுவா 9ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது ஒரு கூட்டம் யோர்தானையே கடந்து வந்துருச்சாமா, எரிகோ பட்டணத்தையே பிடிச்சிருச்சாமா, ஆயி பட்டணத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிருச்சாமா. செய்தி வந்துகிட்டே இருக்குது. உடனே அந்த கானான் தேசத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம், ஜாதிகள் எல்லாம் யோசிக்கிறாங்க, யாரு இவங்க, எதுக்கு தேவையில்லாம நம்ம ஊர்ல நம்மள அழிச்சு குடியேறாங்க, என்ன ஒரு தைரியம், ஒரு குரூப்பா போனா தானே தோக்கடிச்சிருவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இப்ப என்ன ஆகுறாங்கன்னா செட் ஆகுறாங்க. இப்படி செட் ஆகும்போது நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க அங்க போனாதான் புரியும். சரிங்களா? அப்ப ஒரு குரூப்பா போறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை தோக்கடிக்கணும்னு ஐடியா பண்றாங்க. இப்படி ஐடியா பண்ணும் போது இப்ப என்ன கேள்விக்கு பதில் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? கிபியோனியர்னா யார் அப்படிங்கறதுக்கு பதில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி போகும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். இவங்க எல்லாரும் ஒரு குரூப் சேர்ந்து யோசுவாவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் விரோதமா யுத்தம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணும்போது எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, யார் இந்த கிபியோன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப கிபியோனுங்கிற இடத்துல இருக்க இந்த கிபியோன் குடிகளும் கூட கேள்விப்படுறாங்க, யோசுவா தலைமையில ஒரு குரூப் வந்துட்டு இருக்குது, அவங்க எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சாங்க, ஆயி பட்டணத்தையும் ஜெயிச்சிட்டாங்க, இப்ப அடுத்து நம்ம ஊர் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத கிபியோன் குடிகள் கேட்ட உடனே ஒரு தந்திரமான யோசனை பண்ணி இவங்க ஒரு தந்திரமான ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன பண்றாங்க? தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து ஒரு ஸ்தானாதிபதி போல தங்களை மாத்திக்கிட்டாங்க. பழைய இரட்டு பைகளையும்
பழைய ரெட்டுப்பைகள். ரெட்டுப்பைன்னா தெரியுங்களா உங்களுக்கு? இரட்டுடை அப்படின்னா சாக்கு வஸ்திரம். அதாவது அது எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் நீ செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தாழ்த்திக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற ராஜ வஸ்திரத்தை எல்லாம் அந்த ராஜா கழட்டிட்டு சாக்குல ஒரு ரெடிமேடா ஒரு ட்ரெஸ் செஞ்சு வச்சிருக்கு. இந்த சாக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு சாம்பல் அள்ளி புழுதி அள்ளி தலையில போட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் உடனே மனசை இலகிடுவாரு. இதுதான் இரட்டுப்பை. இப்ப இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிழிஞ்ச ரெட்டுப்பையை எடுத்துக்கிட்டு பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும், திராட்சரச துருத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பீரலும் பொத்தலுமான ஒரு திராட்சரச துருத்தியை எடுத்துக்கிட்டு தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். அப்ப பழுது பார்க்கப்பட்ட பழைய அதாவது கிழிஞ்சு தச்ச செருப்பா செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. நல்ல செருப்பெல்லாம் இருக்குது, கிழிஞ்ச செருப்பா செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து தங்கள் கால்கள்ல அதை போட்டுக்கிட்டு பழைய வஸ்திரங்களை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுக்கிட்டு வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணும் பூத்ததுமாய் இருந்தது. எல்லாரும் ஊருக்கு போறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிருக்காங்க, ஏற்கனவே கெட்டு பூசணம் பூத்திருக்கேன் அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் நேரா யோசுவா கிட்ட போயிட்டாங்க. அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்தில் இருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். இவங்க கிபியோன் குடிகளா இவங்களை காமிச்சுக்கல, ஒரு புறஜாதிகளா காமிச்சுக்கல. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், எங்க கூட கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணிக்கங்க, அதாவது எங்களுக்கு எந்த தீங்கும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். பாத்தீங்களா, அந்த ஏவியர்ல ஒரு ஜாதி தான் யாருங்க, கிபியோனியர். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அதனால தான் நேர கிபியோனியரை நோக்கின்னு சொல்லாம ஏவியரனே சொல்லியிருக்கு. அந்த ஏவியரை நோக்கி, நீங்க எங்க நடுவில் குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட, நீங்க என்னமோ உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்க மாதிரி தெரியுது, நீங்க என்னமோ தூரத்துல இருந்து வந்த ஆளுங்கன்னு சொல்றீங்க, நாங்க எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்றது? ஏன்னா எங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, புறஜாதிகள் எல்லாரையும் அழிக்க சொல்லியிருக்கிறாரு, நாங்க எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர்கள் யோசுவாவை நோக்கி, அவங்க அதுக்கு யோசுவாவை பார்த்து, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நாங்க உங்களுக்கு அடிமைங்க. அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். இது ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இவங்க தங்களை காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் யோசுவா கிட்டே கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் எங்க கிட்ட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு உடனே யோசுவா நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே இப்ப அவங்க சொல்றாங்க. அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும், அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். எப்படியெல்லாம் நீங்க ஜெயிச்சு வர்றீங்க, உங்க ஆண்டவர் உங்களோட இருந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தராருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். எங்க தேசத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள போய் சந்திச்சு, எங்க தேசத்துக்கு விரோதமா சண்டைக்கு வராதீங்க, எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு எங்களை சொல்லி, எங்களை ஃபர்ஸ்ட் உங்களை என்ன பண்ணாங்கன்னா ஸ்தானாதிபதிகளான எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு, உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். பொய் சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்தாங்களாம், அவ்வளவு நாள் ஆச்சாம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக எடுத்ததே பூசணம் பூத்ததுதான். ஆனா அப்படி காமிக்கிறாங்க என்ன அப்படின்னா, நாங்க சுட சுட இதை எடுத்துக்கிட்டு வந்தோம், பாருங்க எவ்வளவு நாளாச்சு, பூசணம் பூக்கணும்னா உடனே பூத்துருமா, எவ்வளவு நாளாகி பழைய அப்பம் வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது. நாங்க திராட்சை ரசத்தை நிரப்பும் போது இது புதுசா இருந்துச்சு. கிழிஞ்ச பேக்கை தூக்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டு வந்தீங்க, ரொம்ப நாள் ஆனதுனால பழசாயிடுச்சுன்னு நம்ம பாஷையில சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று,
எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். போட்டதே பழைய செருப்பு, ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அது நாங்க ரொம்ப நாள் போட்டிருந்தோமா, அதனால தேஞ்சி பாருங்க பழசா போச்சு அப்படிங்கிறாங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்பொழுது இஸ்ரவேலர் ஆளை பார்த்துட்டாங்க, தோற்றத்தை பார்த்துட்டாங்க, பொருளை எல்லாம் பார்த்துட்டாங்க. ஓ, அப்ப இவங்க சொல்றது உண்மைதான்னு அவங்களா முடிவெடுத்துட்டாங்க. கர்த்தரை கேட்காம இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். அதை சாப்பிட முடியாது, இருந்தாலும் உடன்படிக்கை பண்ணணும்ல, அதனால இவங்க கொடுத்து வாங்குறது, அதுல கொஞ்சம் வாங்கிட்டாங்க. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினார். யோசுவா என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். பிரபுக்களும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க உங்களை ஒன்னும் செய்ய மாட்டோம், உங்களை கொல்ல மாட்டோம், உங்க தேசத்தை நாங்க பிடிக்க மாட்டோம், உங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். 3 நாள் கழிச்சுதான் தெரியுது, பக்கத்துல போனா இவனுங்க இந்த ஊருக்காரனுங்கன்னு தெரியுது. ஐயோ, புறஜாதிகளோட உடன்படிக்கை பண்ணிட்டோமேன்னு அப்புறம் கவலைப்படுறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயரோத், கீரியாத் ஏயாரிம் என்பவைகள். இப்ப அவங்க ஊருக்குள்ள வர வரைக்கும் கூடவே இந்த ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஊருக்குள்ள போய் ஊரை எல்லாத்தையும் சூறையாடலாம். ஐயோ, சூறையாடாதீங்க, இதுதான் எங்க ஊரு. என்னையா ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவனுங்க இவ்வளவு பக்கத்துல ஊரை வச்சுக்கிட்டு நீங்க உங்க ஊருங்கிறீங்க, நாங்க உங்களோட வேற உடன்படிக்கை வேற பண்ணிட்டோம், ஆனா இந்த தேசத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் வந்தோம், இப்ப இப்படி ஆகி போச்சே அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். யாரை கேட்டுக்கிட்டு இவனுங்க உடன்படிக்கை பண்ணானுங்க, இப்ப பாரு இந்த தேசத்தை நம்மளால பிடிக்க முடியாம போச்சுல அப்படின்னு பிரபுக்கள் பேர்ல என்ன ஆகுறாங்க, ஒரு முறுமுறுப்பு கூட வந்துருச்சு ஜனங்கள் மத்தியில. அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களை கொலை செய்யறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா பிரபுக்கள் தடுக்கிறாங்க. இல்லையா, நம்ம கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்துட்டோம், இனி நம்ம அவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஒன்னும் செய்யக்கூடாது, அவங்களை தண்டிக்க கூடாது அப்படின்னு கூட சொல்றாங்க. கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு ஒரு சமயம் அவங்கள நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம மேல என்ன வந்துடும், தேவனுடைய ஏன்னா உடன்படிக்கை தேவன் நாமத்துல பண்ணிட்டோம். இப்ப மறுபடியும் அவங்கள நம்ம ஏதாவது கொண்டோம்னா இப்ப நமக்கு என்ன ஆயிடும், தேவ கோபம் வந்துடும். அதனால நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். அவங்கள கொலை செய்ய வேணாம், அவங்கள உயிரோட விட்டுருவோம், ஆனா வேற ஒரு காரியம் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடே சொன்னார்கள். அவங்கள என்ன பண்ணலாம்னா உயிரோட வச்சிருவோம், ஆனா நமக்கு அவங்கள வேலைக்காரங்களா ஆக்கிடுவோம். என்ன, அவங்க 2 வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும், நமக்கு விறகு வெட்டணும், அப்புறம் நமக்கு தண்ணி எடுக்கிற 2 வேலை அவங்க செய்யட்டும் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்ப யோசுவா கூப்பிடுறாரு, என்னையா காரியம் பண்ணிட்டீங்க, எங்க கிட்டயே போய் சொல்லிருக்கீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வரோம்னு சொல்லி புளுத்து போன அப்பத்தை பிஞ்சு போன செருப்பையெல்லாம் காமிச்சு எங்களே ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி யோசுவா கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதனால என்ன சொல்றாருன்னா, யோசுவா அதனால நீங்க இப்படி பொய் சொன்னதுனால நீங்க சபிக்கப்பட்டவங்க. என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும், அந்த விறகு வெட்டுறது எதுக்கு, எல்லா குடும்பத்துக்கும் விறகு வெட்டி போடுற வேலை இல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுறவங்களாவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான, தேவனுடைய ஆலயத்துக்கு தண்ணி எடுக்கிறவங்களாவும் பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். இதை நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும், நாங்க ஏங்க பொய் சொன்னோம் அப்படின்னா,
தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும், தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மோசே மூலமா தேவன் செய்த காரியம். நீங்க எப்படியெல்லாம் வந்தீங்க, யோர்தானை எப்படியெல்லாம் கடந்தீங்க, எரிகோ பட்டணத்தை எப்படியெல்லாம் பிடிச்சீங்க, இந்த தேசத்தை எல்லாம் எப்படி பிடிக்க போறீங்க. ஏன்னா எரிகோ பட்டணம் சாதாரண விஷயம் இல்ல, அவ்வளோ பெரிய மதில். அந்த மதில் அப்படி இருக்குது. அந்த மதில் மேலேயே வீடு கட்டலாம்னா அவ பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த மதில் மேலதான் யாரு வீடு கட்டியிருந்தா? யாரு கட்டியிருந்தா அப்படின்னு பாக்குறீங்க? ராகவ் தான் வீடு கட்டியிருந்தா. அப்ப அந்த அளவுக்கு அந்த மதிலே எப்படி இருக்கும்னா, வண்டிங்க போற அளவுக்கு, அதாவது இந்த சாரட்டு வண்டிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, யுத்த வீரர்கள் போற அளவுக்கு அந்த மதில்கள் இருக்கும். எப்படி அந்த மதில் இடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கற்பனை பண்ணிருக்கீங்களா? அதாவது இயற்கையா தான் இருக்கும். தேவன் செயற்கையா எதையும் செய்ய, ஜீபூம்பா வேலையே தேவன் செய்ய மாட்டாரு. எப்படி அந்த மதில் இடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? எப்படின்னா, இந்த ஜனங்கள் 6 நாள் சுத்தி சுத்தி வந்தாங்க இல்லைங்களா, அப்பவே அது ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஓரளவுக்கு இதா ஆயிடுச்சு. இப்ப அந்த 7வது நாள் 7 தடவை அவங்க சுத்தி ஒரு சவுண்ட் விட்டாங்க பாருங்க. அந்த அதிர் வலைகள் தான் அதை என்ன பண்ணிருச்சான். உதாரணத்துக்கு இங்க எங்கேயாவது பக்கத்துல பயங்கரமான ஒரு சவுண்ட் இருந்துச்சுன்னு வைங்க, இதெல்லாம் என்னவாகும்? பட்டாசே வெடிச்சாங்கன்னா அப்படிங்கிறது பாருங்க. ஒரு சில வீடுங்கள பாத்திரம், இந்த இது அரவங்காடு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடவை இந்த நம்ம பாம்பு இது வெடிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா ஜன்னலெல்லாம் நிறைய வீட்டுல என்னவாயிருக்குது, என்னன்னா அந்த அதிர்வு, அந்த இதோட அதிர்வு, இத்தனை பேரும் அந்த இது போட்ட உடனே அந்த கட்டடமே என்ன ஆக முடியல, நிக்க முடியும். இதுதான் அது எரிகோ மதில் இடிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? இப்படி வந்திருக்கிறாங்க இவங்க. இவ்வளவு பெரிய ஜனங்கள் நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் நாங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்க செத்துருவோம். எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஜீவன் தப்புறதுக்காகத்தான் நாங்க இப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். இப்ப நாங்க உங்க கையில இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். நாங்க வந்துட்டோம், நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அதை நீங்க எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். உடனே யோசுவாவும் சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் கிபியோனியரை தொடக்கூடாது, அவங்க தேசத்துல எந்த வித இதுவும் நம்ம எடுக்கக்கூடாது, அவங்க நம்மளுடைய ஜனங்கள் மாதிரி நமக்கு உதவியா இருப்பாங்க, ஏன்னா நம்ம அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான். அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க தான் என்ன பண்ணணும்னா இந்நாள் வரைக்கும் அப்படின்னா அந்த காலம் வரைக்கும் நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலிபீடத்துக்கு விறகு வெட்டுற வேலை, வெண்கல தொட்டிக்கு தண்ணி ஊத்துற வேலை இந்த கிபியோனியரை சார்ந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அங்க தீர்மானம் பண்ணிட்டார். இப்ப கிபியோன் ஜனங்கள் யாரோட ஜனங்களா மாறிடுறாங்க? தேவனுடைய ஜனங்களா மாறிட்டாங்க. தேவனுடைய ஜனங்கள்ல ஒரு ஜாதியா அவங்க ஆயிட்டாங்க. இப்படி இருந்த இந்த கிபியோனியரை தான் நம்ம மகாராசா யாருங்க இப்ப வந்துருங்க என்ன பண்றாரு? 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும், இந்த கிபியோனியரை யார் கொண்டு இருக்கிறா? சவுல் ராஜாவான பின்னாடி கொண்டு இருக்கிறார். ஏன் கொண்டு இருக்கிறார்னா, ஒரு சமயம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நான் புறஜாதிகளை ரொம்ப வெறுக்கிறவர் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக இதை செஞ்சுட்டாரான்னு தெரியல. ஆனா அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்காக இவர் என்ன பண்ணிட்டார்? இவருக்கு தான் லேவியரே ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அவங்களே கொள்றவரு. அப்ப இந்த கிபியோனியர் அவருக்கு ஒரு பெரிய இதா இல்ல, என்ன பண்ணிட்டாரு? இந்த கிபியோனியரை கொண்டு இருக்கிறாரு. இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அதனால இந்த ஒரு பஞ்சம் நடக்குது அப்படின்னு கூட, இது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த பஞ்சம் அதனாலதான் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய சமூகத்தில இருந்து ஆசாரியன் மூலமா அங்க அந்த பதில் வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுதான் கிபியோனியரை பத்திய ஒரு காரியம். சரிங்களா? அதுல ஏதாவது நம்ம பார்க்கணுமா? இந்த கிபியோனியர் யாருக்கு அடையாளம்?
இல்லைங்களா? யோசுவா யாருக்கு அடையாளம்? அந்த கிபியோனியர் கொண்டு வந்தாங்களே பழைய இரட்டு பை, அப்புறம் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச அந்த துருத்தி, அடுத்து பழைய செருப்பு, அப்புறம் பழைய ட்ரெஸ்ஸு, அடுத்து உலர்ந்து பூசணம் பூத்த அப்பங்கள், அடுத்து அவங்க ஜீவன் பெறதுக்காகத்தான் யாரு கூட வந்து உடன்படிக்கை பண்றாங்க? யோசுவாவோட உடன்படிக்கை பண்றாங்க இல்லைங்களா? அது எதுக்கு அடையாளம்? அப்படி உடன்படிக்கை பண்ணதுனால இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுது? விறகு வெட்டுற வேலையும் தண்ணி எடுக்கிற வேலையும் கொடுக்கப்படுச்சு. இதனுடைய விளக்கம் என்ன? இந்த வேலைய யோசுவா அவங்களுக்கு கொடுத்தாரு, இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாங்க? இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அதனால ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டு மீதி அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும், யோசுவா யாருக்கு அடையாளம்? யோசுவாங்கிற பேரினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ரட்சகர். அப்ப யோசுவா யாருக்கு அடையாளமா இருக்கணும்? கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம். இப்ப கிபியோனியர் யாருன்னா புறஜாதியான ஜனங்கள், தேவன் யார் அப்படிங்கிறத அறியாத ஜனங்கள், தேவ ஜனங்களான இஸ்ரேல் ஜனங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ட ஜனங்கள். மற்ற ஜாதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்களை எதுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அவங்களை எதுக்க வேணா, நம்ம அவங்களோட போய் அவங்களுடைய ஜனங்களா இணைஞ்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ட இந்த கிபியோனியர் யாருக்கு அடையாளம்னா புறஜாதிகளான சபை வகுப்பாரான நமக்கு அவங்க என்னவா இருக்காங்க? அடையாளமா இருக்கிறாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரேலுடைய காணியாட்சி அதான் அவங்களோட இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம், இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு சம்பந்தமே இல்ல, வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், நம்பிக்கை எந்த விதமான உயிர் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையில தேவனும் இல்லாதவர்களா இருந்த அந்த புறஜாதிகளுக்கு அடையாளம். அப்ப எல்லாருக்கும் மரணம் இருக்கு. புறஜாதிகளான நாம கூட அந்த நித்திய ஜீவன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தேவ பிள்ளைகளா மாற நம்ம இப்ப என்ன நித்திய ஜீவன் போது அந்த சபை வாய்ப்பு அடையணுங்கிறதுக்காக நாம கூட இன்னைக்கு யாருக்கிட்ட வந்திருக்கிறோம்? கிறிஸ்து கிட்ட வந்திருக்கிறோம். அன்னைக்கு கிபியோனிய எப்படி யோசுவா கிட்ட தங்களுடைய உயிர் பிழைக்கிறதுக்காக அவங்களோட இணைஞ்சிடணும்னு ஆசைப்பட்டு இந்த கிபியோனியர் போனாங்களோ, அதே போல இன்னைக்கு புறஜாதிகளான நாம கூட எத்தனையோ சொந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, குலப்பெருமை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களோட எல்லாம் இருக்கிறத ஒரு சந்தோஷமா நினைக்காம நம்ம ரட்சகரை ஏத்துக்கிட்டு நம்ம சத்தியத்தை ஏத்துக்கிட்டு நம்ம இவங்களோட இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமா போய் சேரலாம், தேவனோட ஐக்கியப்படலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இல்லைங்களா? வந்திருக்குமோ? சரி, அப்படி வந்திருக்கோம் இல்லைங்களா? அதுக்குதான் அடையாளம் இந்த கிபியோனியர் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து கிபியோனியர் கொண்டு வந்த அந்த பொருட்கள் அப்படிங்கும் போது பழைய இரட்டு பை அப்படிங்கும் போது இரட்டு உடை அப்படிங்கறதே எதுக்கு அடையாளம்? தேவன் கிட்ட தங்களை தாழ்த்திக்கிறதுக்கு அது ஒரு அடையாளமா என்ன இருந்துச்சுன்னா அந்த இரட்டு பை இருந்துச்சு. ஆனா அந்த இரட்டு பையே கிபியோனியர் எப்படி வச்சிருந்தாங்க? கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தாங்க? கிழிஞ்சி தொங்கலா கொண்டு வந்திருந்தாங்க. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா புறஜாதி ஜனங்கள் கூட அவங்களுடைய தேவன் கிட்ட ஒரு தாழ்மையை காமிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த தாழ்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒண்ணு எப்படி அவங்களுடைய தாழ்மையை காமிக்கிறாங்க இன்னைக்கு புறஜாதி ஜனங்கள் அவங்க தேவன் கிட்ட போய் நாங்க ரொம்ப தாழ்மையானவங்கிறத எப்படி காமிக்கிறாங்க? மொட்டடிக்கிறாங்க. மொட்டடிச்சு என்ன பண்றாங்க? தங்களை தாழ்த்திக்கிறதுக்கு காமிக்கிறாங்க. அடுத்து விரதம் இருந்து காமிக்கிறாங்க. அப்புறம் செருப்பு போடாம நடந்து போய் நாங்க எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்து நோன்புகள், விரதங்கள், கால்நடை பயணம், மொட்டை, இப்படி எல்லாம் பல காரியங்கள் செஞ்சு அவங்க தங்களை தேவனுடைய சமூகத்துல தங்களை தாழ்த்துறதா காமிக்கிறாங்க. ஆனா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எப்படி இந்த ரட்டு பையினால பிரயோஜனம் இருக்கு, கிழிஞ்சு போன ரட்டு பையினால எப்படி பிரயோஜனம் இல்லையோ, அதே போல இன்னைக்கு உலக ஜனங்கள் அவங்களுடைய தேவன் கிட்ட காமிக்கிற அந்த ஒரு பயபக்தி, அந்த ஒரு ரட்டுடையினால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்தி, அது எதை அடையாளப்படுத்தினா திராட்சை ரசம் எதுக்கு அடையாளம்? ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் சொன்னபடியே நீங்களும் கூட என்ன பண்ணிட்டீங்க, அதை மறந்துட்டீங்க. திராட்சை ரசம்னாலே நல்லா புரிஞ்சுக்கணும். கானான் தேசத்துல இருந்து 2 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு கொலை திராட்சை தோட்டத்தை தூக்கிட்டு வந்தாங்க. கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை காமிக்கிறது. சரிங்க, எதுக்கு அதை சொல்லி திராட்சை ரசம் ஆசீர்வாதம்னு சொல்றோம்னா நீங்க மறக்க கூடாதுங்கிறதுக்கு தான். சரிங்களா? அப்ப அந்த திராட்சை ரசம் எதை குறிக்குதுன்னா ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆனா இவங்க வச்சிருந்த திராட்சை ரச துருத்தி எப்படி இருக்குது? கிழிஞ்சு போய் கிடக்குது. அது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது
பீறலும் பொத்தலுமா இருக்குன்னா ஆசீர்வாதம் அற்ற ஒரு நிலைமை. இன்னைக்கு உலக ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு நிலைமையை அது குறிக்கிறதா இருக்கு. பழைய பாதரட்சை அது எதை குறிக்குது அப்படின்னா, பாதரட்சை எதை குறிக்குது? ஆயத்தம் என்னும் பாதரட்சை வேற. சமாதானத்தின் சுவிசேஷம், சமாதானத்தை குறிக்கிறதா இருக்குது அந்த பாதரட்சை. ஆனா இவங்க போட்டிருக்க பாதரட்சை கிழிஞ்சி தச்சதா இருக்குது. அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா சமாதானம் இல்லாத நிலைமைய அது குறிக்கும். அதோ புறஜாதி ஜனங்கள் கர்த்தர் இயேசு கிட்ட வரும்போது எப்படி வராங்க? அன்னைக்கு கிபியோனியர் யோசுவா கிட்ட வரும்போது எப்படி வர்றாங்கன்னா, பழைய ரட்டுப்பை, பழைய திராட்சரச துருத்தி, கிழிஞ்சு போன செருப்பு அப்படின்னா, இன்னைக்கு புறஜாதிகள் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது நாம எப்படி வந்தோம் அப்படின்னா, எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு நிலைமையில, எந்த ஒரு சமாதானமும் இல்லாத ஒரு நிலைமையில, எந்த விதமான தாழ்மை படுத்தினாலும் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு நிலைமையில வந்ததை தான் அதை அங்க அடையாளப்படுத்துது. அடுத்து வஸ்திரம். வஸ்திரம் எதை குறிக்குங்க? 3 வஸ்திரம் சொல்லியிருக்கு வேதத்துல. தேவனுக்கு பிரியமான வஸ்திரம் எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இன்னொன்னு இருக்கு. அது நிறைய பேர் பாக்குறதே இல்லை. அதே அதிகாரத்துலதான் அதுவும் இருக்குது. ஆனா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. என்ன தெரியுங்களா? பாச்சிடலாமா? ஏசாயா 61 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்ப எத்தனை வஸ்திரம் இருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம் வந்துருச்சுங்களா? அடுத்து நீதியின் சால்வை வந்துருச்சா? இன்னொரு ஒரு ட்ரெஸ் கூட இருக்குது. இந்த வசனத்துல இல்ல, ஆனா இந்த அதிகாரத்திலேயே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா? சரி, அப்ப அடுத்த வாரம் நீங்க மறக்காம என்ன பண்ணணும், அது என்ன ட்ரெஸ் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அது இந்த அதிகாரத்துலதான் இருக்கு. சரி, அப்ப இதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வஸ்திரம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவங்க வஸ்திரம் எப்படி இருக்குது? கிழிஞ்சு போய் பொத்தலா இருக்குது. அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அப்ப நம்ம ஜீசஸ் கிட்ட வரும்போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படிதான் இருந்துச்சு? அழுக்கான கந்தை அப்படின்னா கிழிஞ்சு போன ஒரு நிலைமையில. அன்னைக்கு கிபியோனியர் யோசுவா கிட்ட போகும்போது ஒரு கிழிஞ்சு போன அழுக்கு வஸ்திரத்தோட போனாங்க. இன்னைக்கு நாம கூட கர்த்தர் இயேசு கிட்ட வரும்போது எப்படிதான் வந்தோம்னா, கிழிஞ்சு போன ஒரு நீதி அதாவது என்னன்னா அழுக்கான ஒரு கந்தையோட தான் நம்ம கர்த்தர் இயேசு கிட்ட வந்திருக்கோம். அடுத்து சாப்பிட கொண்டு வந்தாங்களே, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த அப்பமெல்லாம் உலர்ந்து பூசணம் பூத்த அப்பம். அப்பம் எதை குறிக்கும்? தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். உலர்ந்து பூசணம் பூத்த அப்பம் எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம புறஜாதிகளா இருக்கும்போது நமக்கு மத சத்தியங்கள்லாம் இருந்துச்சுங்களா? ஆமா, ஒரு சில மத சத்தியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த சத்தியங்கள்லாம் எப்படிப்பட்ட சத்தியங்கள் அப்படின்னா, ஜீவன் இல்லாத சத்தியங்கள். எப்படி உலர்ந்து போன அப்பத்தை சாப்பிட்டா அது ஒருத்தருக்கு ஜீவனை கொடுக்காது, வேற எதையாவது கொடுக்கும். அது மாதிரி இந்த உலகத்துல நம்ம நம்பிக்கிட்டு இருந்த நம்பிக்கைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இல்லைங்களா? அதனால எதுவுமே அது நமக்கு ஜீவனை கொடுக்குமா? ஆனா கர்த்தர் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாருங்கிறது நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம். அந்த ஈடுபலியின் சத்தியம், இதெல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய சத்தியம். ஆனா நம்ம இருந்தது ஜீவன் இல்லாத ஒரு நிலைமை, சத்தியத்துல நம்ம இருந்ததுதான் அந்த உலர்ந்து போன அப்பம் அதை குறிக்குது. இப்படிப்பட்ட நிலைமையோட தான் கிபியோனியர் யோசுவா கிட்ட அன்னைக்கு வந்தாங்க. நாம கூட கர்த்தர் இயேசு கிட்ட எப்படிதான் வந்திருக்கிறோம்னா, ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமையில, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில, அடுத்து ஒரு நீதியற்ற ஒரு வாழ்க்கைய, அதாவது கிழிஞ்சு போன அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட, அடுத்து எந்த விதமான நம்பிக்கையும் தரக்கூடிய எதிர்காலத்துக்குரிய ஜீவனுக்குரிய சத்தியங்கள் இல்லாத ஒரு நிலைமையில தான் நம்ம கர்த்தர் இயேசு கிட்ட கூட வந்தோம். கிபியோனியர் யோசுவா கிட்ட போனாங்க, நாம கர்த்தர் இயேசு கிட்ட வந்திருக்கோம். அப்ப அவங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு, நமக்கு இனி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம். மொத்தம் 3 ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லி இருக்குது. அதுல 2 ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு ட்ரெஸ் அது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எங்க இருக்குது அது? கண்டே பிடிச்சிட்டாங்க, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு ட்ரெஸ் என்னதுன்னா, துதியின் உடை. 61 3வது வசனம் வாசிங்க. ஏசாயா 61 அதிகாரம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். கர்த்தர் இயேசுவை அனுப்புனதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவரை எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வராது ஆயில் அது மட்டும் வரவே வராது, நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா கர்த்தர் இயேசுவை நம்ம கிட்ட அனுப்புனதுக்கு முக்கியமான ஒரு காரணம், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்ம துதிக்கணும். எந்த இக்கட்டான சூழ்நிலையும் ஆண்டவரை துதிக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இயேசுவை நம்ம கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது? 7 சரணமா 3 சரணம் பாடினா போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறது? சுருக்கிறது. அதுக்கு நம்மள தேவனுங்க கூப்பிடலைங்க. முழுசா, அதாவது இங்க நம்ம நேரங்களை கருத்துல கொண்டு நம்ம ஒரு சில சரணங்களை நம்ம சுருக்கிக்கலாம், தப்புல. ஆனா நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணும்னா, நீதி உள்ள வாழ்க்கையா இருக்கணும், ரட்சிப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கணும், துதி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதனாலதான் எந்த காலத்திலும் துதிப்பேன். சரி, நன்றியால் துதிக்கிறோமா? ஏன்னா துதிக்கிறது இப்படி வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, அதுவும் கூட ஆண்டவருடைய பார்வையில துதி. ஆனா நன்றியான துதியா இருக்குதா? அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களா கூட இருக்கணும். ஆனா அன்னைக்கு கிபியோனியர் எப்படி வந்தாங்க? கிழிஞ்சு போன ட்ரெஸ்ல வந்தாங்கன்னா துதிக்க தெரியாம வந்தாங்க. ஆனா அப்புறம் யோசுவா கிட்ட வந்த பின்னாடி என்ன பண்ணிருப்பாரு? யோசுவா நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அப்ப அது மாதிரி கர்த்தர் இயேசுவும் துதிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப எல்லா நேரங்களும் நம்ம தேவனை துதிக்கிறவர்களா இருக்கணும். அப்ப இதுவரைக்கும் கிபியோனியர்ல ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். மீதி காரியங்கள் நம்ம பார்த்துட்டு மீதி பகுதிக்கு நம்ம கடந்து செல்லலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம்.